ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 5வது மாத தொடக்கத்தில் இருக்கக்கூடிய அனாமலி ஸ்கேனு இல்லைனா அனாட்டமி ஸ்கேனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஸ்கேன் எப்போ எடுப்பாங்க, ஏன் எடுப்பாங்க, இந்த ஸ்கேனோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத பார்க்க போகிறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இந்த அனாமலி ஸ்கேனுன்றது ஒரு நார்மல் ஸ்கேனுங்க. எல்லா கர்ப்பிணி பெண்ணுக்கும் 5வது மாத தொடக்கத்தில் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்கேன் தான். பொதுவாக இது எப்போ எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கர்ப்பம் தரித்து 18லேருந்து 22 வாரத்துக்குள்ளே எடுப்பாங்க இந்த ஸ்கேனை. இதுக்குள்ளே எந்த வாரம் வேணாலும் எடுப்பாங்க, என்றைக்கு வேணாலும் எடுப்பாங்க. அது என்ன 18 to 22 அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கும் காரணம் இருக்க சொல்கிறாங்க. ஆனால் பொதுவாக டாக்டர் எப்போ சொல்லுவாங்க அப்படின்னா 18 to 20 வீக்ஸ்க்குள்ளேயே நீங்கள் எடுத்துடணும்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வீக்ஸ்க்கும் கம்மியாக எடுத்தீங்க அப்படின்னா குழந்தை ரொம்ப சின்னதாக இருக்கும், அதை மெஷர் பண்ணுறது கஷ்டம். அதுவே 20 வீக்ஸ்க்கு மேலே எடுத்திங்கன்னா குழந்தை ரொம்ப பெருசாகிடும். ஒருவேளை குழந்தையில் ஏதாவது குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா அதை அபார்ட் பண்ணுறதுல பிரச்சனை வரலாம். அதனால் அவங்க டாக்டர் சொல்கிற அந்த வீக் பார்த்திங்கன்னா 18 to 20 வீக்ஸில் தாங்க இந்த ஸ்கேன் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் கிளியர் ஆகிருக்கும், எப்போ எடுப்பாங்கன்னு. 18 to 20 வீக்ஸ். சரி, ஓகே. இது என்ன ஸ்கேன் பார்த்தீங்கன்னா, இது 2D ஸ்கேனுங்க. 2D ஸ்கேனில் என்னென்ன பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேபியோட ஸ்ட்ரக்சர், அமைப்பு எப்படி இருக்குது, குழந்தையோட தலை முதல் கால் வரைக்கும் அமைப்பை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களோட நஞ்சுக்கோடி எங்கே இருக்குதுன்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களோட அம்னியோட்டிக் ஃப்ளூயிடு எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வயிறோட உறுப்புகள்லாம், வயிற்றுக்குள்ளே இருக்கிற உறுப்புகள்லாம் வளர்ந்துருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லை, பிளசண்டா பிரிவியா, ஒருவேளை உங்களோட நஞ்சுக்கோடி நம்மளோட அந்த வெஜினலில் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படி இருந்துச்சு தான் பிளசண்டா பிரிவியான்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாங்க. இப்போது ஸ்கேன் எப்படி பண்ணுவாங்க நம்ம பார்க்கலாங்க. நம்மளோட வயிற்று பகுதியில் ஒரு ஜெல் தடவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்கேன் எடுக்க ஆரம்பிப்பாங்கங்க. ஸோ நம்ம இவ்வளோ தெரிஞ்சிட்டா போதும், ரொம்ப டீட்டெயிலாக வேண்டாம். இப்போ 5 மாதத்துக்கு அப்புறமா நம்மளோட அடிப்பகுதியில் ஒரு ஜெல் தடவிட்டு எடுக்கிற ஒரு ஸ்கேன் தாங்க இந்த அனாமலி ஸ்கேனு. அடுத்ததாக எதுக்காக இந்த ஸ்கேன் எடுப்பாங்கன்னு நான் சொன்ன மாதிரி தான், இந்த பேபியோட க்ரோத் எப்படி இருக்குது, ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் இந்த ஸ்கேனுங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், குழந்தை முதல்ல ஃபார்ம் ஆகிறது பார்த்திங்கன்னா அந்த டியூப்பில் தான் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் அது உருண்டு நம்ம யூட்ரஸ்க்கு வரும், கர்ப்பப்பைக்கு வரும். ஸோ இந்த வாரத்தில், அதாவது 18லேருந்து 20 வாரத்துக்குள்ளே குழந்தை கர்ப்பப்பையில் தான் வளருதா அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்கங்க. அதுக்கப்புறமா எத்தனை குழந்தைங்க வளருது, ஒரு வேளை சில பேருக்கு ட்வின்ஸாக இருக்கலாம், இல்லை 3 குழந்தைங்கள் இருக்கலாம். ஸோ எத்தனை குழந்தைகள் இருக்குது அப்படின்றது இந்த ஸ்கேனோட முக்கியத்துவங்க. 3வது, குழந்தையோட எடை எவ்வளவு அப்படின்றதையும் கண்டுபிடிப்பாங்க. குழந்தையோட தலைப்பகுதியோட அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் மெஷர் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் அதோட வயிற்று பகுதியை மெஷர் பண்ணுவாங்க. அப்போ ஃபுல்லாகவே குழந்தைக்கோட வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத கரெக்டாக ஒரு 90 to 95% சொல்லிடுவாங்க. அதுவும் இந்த ஸ்கேனோட முக்கியத்துவம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, குழந்தையோட அந்த தலையோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. ஷேப்பு கரெக்டாக இருக்கா, அதே மாதிரி பிரெயின் கரெக்டாக இருக்கா, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணுறதாங்க இந்த ஸ்கேனோட முக்கியத்துவம். 6வது பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தையோட கிட்னிஸ் செக் பண்ணுவாங்க. 2 கிட்னி இருக்கான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த யூரினரி பிளாடர் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ முக்கியமாக பண்ண வேண்டியது 2 கிட்னி இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த பிளாடர்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத வயிற்று பகுதியில் பார்ப்பாங்க. 7வது பார்த்திங்கன்னா, முதுகு தண்டு கரெக்டாக வளர்ந்துருக்கா, அந்த லென்த்து மெஷர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நடுவில் ஏதாவது கேப் இருக்கான்னு பார்ப்பாங்க. சில பேருக்கு ஸ்கின் ஓப்பனாக இருக்குமா, ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கை கால்கள்லாம் கரெக்டாக வளர்ந்துருக்கா குழந்தைக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. ஏன்னா ஏதாவது குறைபாடு இருந்துச்சுன்னா இப்போயே கண்டுபிடிச்சிடணும்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே இந்த ஸ்கேனோட முக்கியத்துவம். அடுத்ததாக தலை முடித்ததுக்கப்புறமா கிட்னிஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹார்ட்டை பற்றி பார்ப்பாங்க. ஹார்ட் பீட்டு, அதுக்கப்புறம் இதயத்தில் இருக்கிற அந்த 4 அறைகள் கரெக்டாக இருக்கா, ஆர்டரிஸ், வெயின்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உதடுகளை பார்ப்பாங்க. உதடுகளில் சில பேருக்கு வெடிப்பு இருக்கலாம் இல்லையா, அந்த அன்ன வெடிப்புன்னு சொல்லுவாங்க. மேல் உதட்டில் வெடிப்பு இருக்கான்றதை நோட் பண்ணுவாங்க. முக்கியமாக பார்க்க போனீங்கன்னா, ஸோ ஃபேஸோட அமைப்பு எப்படி இருக்கிறத பார்ப்பாங்க. அவங்க மூக்கு, கண், அதுக்கப்புறம் உதடுகள்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அடுத்ததாக வயிற்று பகுதியை பார்ப்பாங்க. அப்டமினல் வால் கரெக்டாக இருக்கா, எல்லா உறுப்புகளையும் கவர் பண்ணி இருக்கா அப்படின்றதையும் பார்ப்பாங்க. ஏதாவது ஒரு அப்நார்மல் கண்டிஷன்ஸ் தெரியுது, ஏதாவது ஒரு பிரச்சனை தெரியுது அப்படின்னா இப்போ நம்ம எடுக்கிறது 2D ஸ்கேனுங்க. ஸோ அதுக்கப்புறம் டாக்டர் 3D ஸ்கேனுக்கு உங்களை பரிந்துரைப்பாங்க. ஸோ அதில் இன்னும் கிளியராக உங்களால் பார்க்க முடியும் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அம்னியாட்டிக் ஃப்ளூயிடு கரெக்டான லெவலில் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஃப்ளூயிடு தான் ஏதாவது ஷாக் வெளியில் நடந்தாலும் குழந்தைய பாதுகாக்கிறது. குழந்தை அந்த தண்ணிக்குள்ளேயே இப்படி ஆடும், அவ்வளோதான். குழந்தைக்கு பெரிய அதிர்வை ஏற்படுத்தாது. ஸோ அந்த ஃப்ளூயிடுக்கு ஒரு ரேஞ்ச் இருக்குது, அது கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்கங்க.
அதுக்கப்புறமா முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா பிளசண்டா பொசிஷனுங்க. பிளசண்டா வந்து எங்கே இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. போஸ்டீரியரா, ஆன்டீரியரா, இல்லை வந்து பிளசண்டா ப்ரீவியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், 5வது மாத ஸ்கேன் அப்போ உங்களுக்கு வந்து பிளசண்டா ப்ரீவியா இல்லைனா லோ லேயிங் பிளசண்டா இருந்துச்சுன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா 7வது மாதம் இல்லைனா கொஞ்சம் மாதத்துக்கு அப்புறமா அது ரொட்டேட் ஆகி மேலே போக சான்ஸ் இருக்குது. இதுவே வந்து 3rd ட்ரைமிஸ்டரில், அதாவது 9வது மாத ஸ்கேனில் அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம கொஞ்சம் கவலைப்படணும். அதுக்கும் டாக்டர் சொல்யூஷன் வச்சுருப்பாங்க. நீங்கள் ஒன்றும் பெருசாக ஃபீல் பண்ண வேண்டாம். அப்போ வந்து லோ லையிங் பிளசண்டாவாக இருந்துச்சு இல்லைனா பிளசண்டா ப்ரீவியாக இருந்துச்சுன்னா அதிக அளவு டெலிவரி அப்போ ரத்தப்போக்கு ஏற்படும். அதனால் சி செக்ஷன் பண்ணிவிடுவாங்க. அவ்வளோதான். வேறு தாயும் சேயும் ரொம்ப பாதுகாப்பாக இருப்பாங்க. நம்ம பயப்பட தேவையில்லைங்க. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது, நிறைய சிஸ்டர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, அக்கா இது மாதிரி லோ லையிங் ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 18லேருந்து 20 வாரத்துக்குள்ளே எடுக்கிற அந்த ஸ்கேனில் இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. குழந்தை ரொட்டேட் ஆகி போக அதிக வாய்ப்புகள் இருக்குங்க. 9th மந்தில் எடுத்தால் தான் நீங்கள் வந்து அதை பற்றி கவலைப்படணும். அதுவும் கவலைப்பட தேவையில்லை. டெக்னாலஜி எந்த அளவுக்கு விழுந்துருச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ கடைசியாக நம்ம பார்க்க போகிறது, குழந்தைய வந்து மெஷர் பண்ணுவாங்க. அதாவது குழந்தை வந்து கரெக்டாக வளர்ந்துருக்கா, குழந்தையோட அளவுகள் கரெக்டாக இருக்கா, குழந்தை தலைப்பகுதியோட சுற்றளவு என்ன, வயிற்றோட சுற்றளவு என்ன, அதுக்கப்புறம் அந்த கால் கையோட அந்த போன் போன் சொல்லுவாங்க இல்லையா, துடை பகுதியோட அந்த லென்த்தை மெஷர் பண்ணுவாங்க. ஸோ குழந்தை கரெக்டாக வளர்ந்துருக்கா அப்படின்ட்டு பார்க்குற ஒரு நார்மல் ஸ்கேனு தான், எல்லாருக்கும் பண்ணக்கூடிய ஸ்கேனு தான். யாரும் வந்து ரொம்ப கவலைப்பட தேவையில்லை. போங்க, ஸ்கேன் பண்ணிட்டு வாங்க. ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் டாக்டர் சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லிடுவாங்க. எதுக்காக நம்ம இந்த ஸ்கேன்லாம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை ஏதாவது மூளையில் குறைபாடு, வீக்கம் இருந்துச்சு, இல்லை முதுகுத்தண்டு கரெக்டாக வளராமல் இருந்துச்சு, அந்த முதுகில் ஏதாவது பிளவு இருந்துச்சு, ஹார்ட் பீட் சரியில்லை, இதில் ஹார்ட்டில் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்குது, சில குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன ஓட்டம் இருக்குமா, அது வந்து சரியாயிடும். இல்லைனா குழந்தை பிறந்ததுக்கப்புறமா ஏதாவது சி செக்ஷன் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னாலும் என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் டாக்டர் டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் சில பேருக்கு அந்த வயிற்று பகுதியில் இருக்க தோல்லாம் மூடாமல் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த உங்கள் குழந்தை ஆரோக்கியமாக எந்த குறைபாடும் இல்லாமல் இருக்கா அப்படின்றது தாங்க இந்த ஸ்கேனோட மெயின் பர்பஸே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட முடிஞ்சிச்சு. சரி, இந்த ஸ்கேனில் வந்து எல்லா குறைபாட்டையும் கண்டுபிடிச்சிட முடியுமான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க. ஒரு 90% வந்து ஏதாவது குறைபாடு இருந்தால் கண்டுபிடிச்சலாம். மீதி 10% வந்து கண்டுபிடிக்க முடியாது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு வந்து காது கேட்குதா அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அடுத்ததாக கண்ணுக்குள்ளே ஏதாவது குறைபாடு இருக்கான்றதை பார்க்க முடியாது. அப்புறம் கைகளில் எத்தனை விரல்கள் இருக்குது, கை காலில் எவ்வளோ விரல் இருக்குன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. முக்கியமாக வந்து ஆணா பெண்ணான்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க, அதை செக் பண்ணவும் மாட்டாங்களாம். இதுதாங்க அந்த 10% வந்து ப்ராப்ளம் இருந்தால் கண்டுபிடிக்க முடியாத காரணங்கள். காது கேட்கும் திறன், அப்புறம் வந்து கண்ணில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, விரல்கள் எத்தனை இருக்குது, அதுக்கப்புறம் ஆணா பெண்ணா, இந்த விஷயங்களை வந்து பார்க்கவே மாட்டாங்க. அது மாதிரி பார்க்கவும் முடியாது அப்படின்றதான் இந்த ஸ்கேனோட யதார்த்தம். 10% வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ மீதி 90% வந்து இருக்கிற பிரச்சனையை வந்து கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணலாம். ஒருவேளை சரி பண்ணவே முடியாது, அந்த குழந்தை ஊனமாக பிறக்கத்தான் அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு டாக்டர் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை அபார்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. நீங்களும் உங்கள் குழந்தையும் பாதுகாப்பாக இருக்கணுன்றதான் அவங்களோட எய்மாக இருக்கும். ஸோ வாழும் கடவுள் அப்படின்னு நம்ம டாக்டர்ஸை தான் சொல்லுவோம். ஸோ அதனால் டாக்டர்கிட்ட எல்லாத்தையுமே உங்கள் டவுட்டுகள் எதாக இருந்தாலும் கேளுங்க. அதே மாதிரி வந்து அவங்க சொல்கிறதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ இல்லைனா வந்து அவங்க சொல்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கும். கண்டிப்பாக அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணணும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன நினச்சேன்னா, இந்த ஸ்கேனை பற்றி டீட்டெயிலாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், எனக்கு தெரிஞ்சதை நான் என்னோடய தோழிகளுக்கு, சப்ஸ்கிரைபருக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் இந்த ஸ்கேனை பற்றி போட்டேன். நான் வந்து டாக்டர்ஸோ இல்லை அந்த ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க கிடையாது, உங்களை மாதிரி இருக்கிற ஒரு சாதாரண ஒரு பொண்ணு தான். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்யூச்சரில் வர வீடியோஸில் அதுக்கப்புறம் 7th மந்த் 9th மந்த் ஸ்கேனை பற்றியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து ஒரு லைக் பண்ணுங்கள், ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் வந்து அந்த டாப்பிக்கை பற்றி போட முடியும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நான் பதிவிட காரணம், நிறைய பேருக்கு வந்து ஸ்கேனை பற்றி ஒரு பயம் இருக்கலாம். ஸ்கேனு என்ன சொல்லுவாங்களோ அப்படின்ட்டு. அப்படி பயப்பட தேவையில்லை. ஒரு சாதாரண ஒரு ஸ்கேன் தான். குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குற ஒரு ஸ்கேன் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி டிப்ஸு, ஃபீடிங் மதர்ஸ் டிப்ஸு, ஹெல்த் டிப்ஸு, அதுக்கப்புறம் நிறையா கசாயம்ஸு, நார்மல் டெலிவரிக்கு ஹெல்ப் பண்ணுற கசாயம் அப்படின்னு எண்ணற்ற வீடியோக்கள் இருக்குங்க. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா ஹோம் பேஜ்லேயும் வந்து நிறைய வீடியோக்கள் இருக்குது, போய் செக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் சில வீடியோஸ் கொடுக்குறேன், அதையும் போய் பாருங்கள். ஸோ வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட மீண்டும் சந்திக்கிறேன்.
பாய். தேங்க்யூ.